இந்த படத்துல எனக்கு இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த போலீஸ் பண்ணக்கூடிய கஸ்டடியல் டார்ச்சர் அண்ட் என்கவுண்டர் இது 2யுமே கொஞ்சம் குளோரிஃபை பண்ண மாரி தான் இருந்துச்சு. காலங்காலமா வந்து காவல்துறையினர் எளிய மக்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய வன்முறை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேட்டா வந்து ஏகப்பட்டது இருக்குது. பட் நம்ம அதை எதையுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து வந்து போலீஸை ஹீரோவை வச்சு அதை போலீஸ் வைலன்ஸை குளோரிஃபை பண்ணி தான் படங்கள் எடுத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ சில வருஷங்களா தான் விசாரணை, ஜேபி மாதிரியான படங்கள் வந்து அந்த போலீஸ் டார்ச்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்படியான டைம்ல வந்து திரும்பவும் வந்து போலீஸோட அந்த கஸ்டடியல் டார்ச்சரையோ என்கவுண்டரையோ ஹீரோயிக்கா காட்டி குளோரிஃபை பண்ற மாதிரியான காட்சிகளை வந்து நம்ம ஒருபோது அனுமதிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் வந்து அடிக்கக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய யாருமே வந்து குற்றவாளிகள் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கவங்க தான். குற்றம் செஞ்சாங்களா இல்லையாங்கிறதே வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படிங்கும்போது அவங்க செஞ்சுட்டாங்கன்ற அடிப்படையிலயோ இல்லை அவங்களை ஒத்துக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோடையோ அந்த மாதிரியான வன்முறையை நிகழ்த்துற வந்து நம்ம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நீங்க கேட்கலாம், அவன் தப்பு பண்ணவன் தானே, அவன் அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, அவன் துன்புறுத்தல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க வந்து தப்பு பண்ணவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் நடக்கிறது வந்து நாளைக்கு வந்து எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தர் கூட நடக்கலாம். அப்ப நம்ம அது எந்த வாயை வச்சுட்டு அதை கொஸ்டின் பண்ண முடியும்? அதனால போலீஸ் வயலன்ஸ் அல்லது என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலுமே ஹீரோயிக்கா குளோரிஃபை பண்ணி காட்டுறது வந்து நம்ம நிச்சயமா விமர்சனத்துக்கு உட்படுத்தி ஆகணும்.